இந்த சித்தாந்தத்தில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க. எங்ககிட்டயோ இல்லை இசையமைப்பாளர்கிட்டயோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம. அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு படக்குழுவாக ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கோம், என்ன கண்டென்ட்னு கூட தெரியாது யாருக்கும். அவங்களுக்குமே தெரியாது. ஒரு வாட்டி கேட்டுக்கலாம், இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன உங்கள் நிலைப்பாடுன்னு கேட்டுட்டு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். ஸோ எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால் எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம், நான் என்ன சொல்வேன், எப்போவுமே கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற ஆள் நான். இங்கே தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய பிரச்சனை. கடவுள் இருக்குது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற சித்தாந்தம் தான் இங்கே பெரிய சித்தாந்தமாக இருக்குது. அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சின்மயி மேடம் இது வரைக்கும் கடவுள் இல்லை, கடவுளுக்கு எதிராக பேசினது இல்லை. அவங்க சின்மயி ஸ்ரீபாதா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஸ்ரீபாதானா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம், இறைவனோட பாதம் தான் அர்த்தம். ஸோ பேர்லேயே அவங்க வந்து இறைவனை தாங்கி தான் இருக்காங்க. ஸோ எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல. அப்படி இருந்தால் கூட நான் இவங்களுக்கெல்லாம் பாட மாட்டேன், இந்த மாதிரி சித்தாந்தம் இவங்கெல்லாம் பாட மாட்டேன்னு எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் கூப்பிட்ருக்க மாட்டேன். ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அவங்க குரலில் தான் இந்த பாடல் பதிவாகணும்னு நான் தான் கேட்டேன். கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு.